இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு கிராஸ் கட் உங்களுக்கு வந்து மிச்சம் இருந்த ஒயர் வச்சு நம்ம சிவன் கண் கூட பின்னமளவா அதுக்கு வந்து ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் பாத்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு ஒரே கலர்ல தான் போட்டிருக்கேன். ஸோ சாண்டில் தான் உங்களுக்கு வந்து பேஸுங்கனால ஒரே கலர்லயே நான் போட்டிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு சைடு எப்படி ஹேண்டில் போடலாங்கிறத பார்க்கலாம். இது வந்து நான் டாட் ஸ்கை இப்படி தான் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இது எங்க அட்டாச் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சைட்ல இருந்து இது எடுத்துக்கங்க. இப்படி எடுத்தீங்கன்னா இந்த லைன்ல அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிருந்து 1 2 3 4 5 அஞ்சாவது பின்னல் அட்டாச் பண்ணிருக்கேன். அதே மாதிரி தான் நம்ம இங்கேயும் அஞ்சாவது பின்னல் அட்டாச் பண்ணிருக்கோம். நம்ம ஸோ இந்த சைட்ல இருந்து வந்தோம்னா இந்த அப்படியே கை வந்து வச்சுட்டோம். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். 1 2 3 4 5 அஞ்சாவது பின்னல் அட்டாச் பண்ணிருக்கேன். மேல இருந்து பாத்தீங்கன்னா 1 இந்த லைன்ல நீங்க இதுக்கு நேரா இருக்கிறத எடுத்துக்கிறோம். ஸோ இதுக்கு நேரா இருக்கிறது பாத்தீங்கன்னா இப்போ 1 2 3 4 நாலாவது பின்னல்ல அட்டாச் பண்ணிருக்கோம். ஸோ சைட்ல இருந்து அஞ்சாவது பின்னல், மேல இருந்து நீங்க வந்து நாலாவது பின்னல்ல அட்டாச் பண்ணிருக்கீங்க. இது வந்து டாட்ஸ்க்கு இப்படிதான் போட்டிருக்கோம் நம்ம. ஸோ இது மாதிரி இன்னொரு சைடு எப்படி போடலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ சைட்ல இருந்து அஞ்சாவது, மேல இருந்து நாலாவது பின்னல். இன்னொரு சைடு நம்ம எப்படி போடலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்க இதுக்கு ஒயர் எவ்வளோ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஒயர் இது சேம் கலர் தான். ஸோ அதனால சாண்டில்லே எடுத்துக்கிறேன். 6 அடி நீங்க வந்து ஒயர் எடுக்கணும். இதுக்கு சாண்டில் வந்து 6 அடி நீங்க ஒயர் எடுத்துக்கணும். இதுதான் உங்களோட ஹேண்டிலோட ஒயரு. உள்ள பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா மொத்தமா 12 லைன் வைக்க போறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அளவு எவ்வளோனா உங்களுக்கு வந்து 3 அடியில நீங்க ஒயர் எடுத்துக்கங்க. ஸோ நான் பாத்தீங்கன்னா 12 ஒயர் வைக்க போறோம். நீங்க 3 அடியிலேயே உங்களுக்கு வந்து 6 ஒயர் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்க வந்து இந்த மாதிரி பிட் ஒயர்ஸ் இருந்ததுன்னா நீங்க அதை கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி பிட் ஒயர்ஸ் இருந்ததுன்னா அதை கூட நீங்க வந்து உள்ள சொருகிக்கலாம். நான் என்ன பண்ண போறேன்னா 3 ஒயர் வந்து 3 அடியில நான் எடுத்துக்கிறேன். இப்ப இது பாத்தீங்கன்னா நம்ம மடிச்சுதான் இப்படி யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து உங்களுக்கு 6 ஒயர் கிடைச்சிரும் உங்களுக்கு ஹேண்டிலுக்கு. இப்படி மடிச்சுதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்படி மடிச்சு இது எப்படின்னு பாத்தீங்கன்னா அளவுன்னு பாத்தீங்கன்னா இப்படி மடிச்சு இப்படி இது வச்சீங்கன்னா அது கரெக்டா இருக்கும்னு வச்சுக்கலாம் இந்த லென்த்துக்கு. ஸோ இது வந்து 3 அடி உங்களுக்கு கரெக்டா இருக்கும். நான் வந்து 3 ஒயர் வந்து 3 அடியில் எடுத்துக்கிறேன். மீதிக்கு பாத்தீங்கன்னா 12 ஒயர் வேணுமளவோ, இப்போ 6 ஒயர் தான் இது வரும். ஸோ மீதி 6 ஒயருக்கு நான் வந்து பிட் ஒயர் வைக்க போறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 3 ஒயர் எடுத்துக்கிறோம். நீங்க வந்து இதே மாதிரியே 6 ஒயர் கூட வைக்கலாம். 6 ஒயர் வச்சீங்கன்னா உங்களுக்கு 12 கரெக்டா கிடைச்சிரும்னு வச்சுக்கோங்க. நான் வந்து எனக்கு பிட் ஒயர் நிறைய இருக்கனால அதை நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ இப்போ நம்ம அட்டாச் பண்ணணும். நம்ம வந்து இங்கிருந்தும் பண்ணலாம், இங்கிருந்தும் பண்ணலாம். எந்த சைடு வேணாலும் நீங்க பின்ன ஆரம்பிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுனா இந்த சென்டர் இந்த கார்னர் இருக்கல்லவா, இதுல இருந்து அப்படியே நேர் கோட்டில் எடுத்துட்டு வரோம். 1 2 3 4 நாலாவது பின்னல், மேல இருந்து சைட்ல இருந்து அஞ்சாவது பின்னல். ஸோ 1 2 3 4 5 அஞ்சாவது பின்னல். ஸோ பாத்தீங்கன்னா அதை சுத்தி நான் வந்து ஒயர் விட போறேன். ஃபர்ஸ்ட் வந்து உள் ஒயர் வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து வெளியில் இருக்க அந்த 2 ஒயர் 6 அடியில கட் பண்ணமல்லவா அதை வந்து நீங்க வைக்கணும். இந்த மாதிரி உள் ஒயர் வைக்கிறோம். இது பாத்தீங்கன்னா சிவன் கண்ணால உங்களுக்கு டேர்ன் ஆகும்னு வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து பார்த்து பண்ணுங்க. ஸோ ரஃப் சர்ஃபேஸ் வந்து உள்ள இருக்காப்புல வச்சு பண்ணுங்க. இந்த மாதிரி வைக்கிறோம். பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வருது. இந்த இதுல வந்து உங்களுக்கு ஸ்டார்ல வருது. ஸோ பாத்தீங்கன்னா இந்த கார்னர் வந்து இந்த ரெட் வருது அல்லவா, இங்கதான் உங்களுக்கு வருது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார். ஸோ அதே மாதிரி இங்கேயும் திருப்பி பாக்குறேன் எப்படி இருக்குன்ட்டு. பாத்தீங்கன்னா இந்த கார்னர்ல இருந்து எடுக்கிறோம். இந்த கலர் வருது அல்லவா, இந்த ஸ்ட்ரைப் இதுல இருந்து வருது. இதுல இந்த சென்டர் இதுல மேல இருக்கு அந்த ஃபர்ஸ்ட் இதுல கரெக்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் உள் ஒயர் வைக்கிறோம். வச்சுட்டு 2 சைடும் கரெக்டா இருக்கான்னு நம்ம பாத்துக்கிறோம். அந்த ஒயரோட 2 பக்கமும் இப்படி கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கணும்னு வச்சுக்கலாம். அப்படி வச்சு நீங்க அதை இழுத்துக்கிறீங்க. இதுக்கப்புறம் உள் ஒயர் வச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து வெளி ஒயர் வைக்க போறீங்க. 2 ஒயரையும் எடுத்து இப்படி இதை விட்டுருங்க. சென்டர் உள்ள இருக்க ஒயர் விட்டுருங்க. இங்க வெளி சைட நீங்க வந்து இதை விடணும். அந்த 2 ஒயர் ஹேண்டில் ஒயரையும் விட்டு இதையும் பாத்தீங்கன்னா 2 சைடும் சரிசமமா இருக்கான்னு நம்ம பாத்துக்கணும்.
இதுவும் பார்த்தீங்கன்னா 2 சைடும் சரிசமமா அந்த 4 ஒயரும் இருக்கான்னு பார்த்துக்கணும். இதுக்கப்புறம் நம்ம பின்ன ஆரம்பிக்க வேண்டியதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். இப்போ என்ன பண்ண போறோம்னா உள் ஒயர் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு வெளி ஒயர் மட்டும் தான் பின்ன ஆரம்பிக்க போறோம். இப்படி 2 சைடு எடுத்து விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா உள் ஒயர் வந்து மொத்தமாக நம்மளுக்கு 6 ஒயர் தான் இருக்கு. மீதி ஒயர் இப்போ நீங்கள் பிட் ஒயர் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணணும்னா ஒரு 4-5 பின்னல் பின்னிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் உங்களுக்கு நிற்கும். ஸோ இப்போ இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சைடில் இருக்கிறதா உங்களுக்கு வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ் இருக்கும் 2 சைடுமே கைப்பிடியில். இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ ஒரு சைடு இந்த ஒரு ஒயரை கொண்டு போய்க்குங்க. இது வந்து 2 கலர் இருக்கிறது வந்து நீங்கள் இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா நீங்கள் வந்து 2 கலர் வச்சு டாட்ஸ் கைப்பிடி போட்டிருக்கேன், அதை கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஒரு ஒயரை கொண்டு போயிடும். அதுக்கப்புறம் இங்கே வெளியே இருக்க ஒயர் இங்கே இந்த சைடு கொண்டு வந்துடும். ஸோ 2 கலர் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கலரை வந்து ஒரு சைடாக கொண்டு போகிற மாதிரி வச்சுக்கலாம். இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த உள்ள இருக்க ஒயரை ரைட் சைடு இருந்து லெஃப்ட் சைடு கொண்டு போகிறோம். அதுக்கப்புறம் இந்த வெளியே இருக்க ஒயரை லெஃப்ட் சைடு இருந்து ரைட் சைடு கொண்டு போயிடுறேன் இந்த மாதிரி. இதுக்கப்புறம் நம்ம பின்ன ஆரம்பிக்க வேண்டியதான். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருந்து ஆரம்பிக்கணும். இந்த பின்னாடி இருக்க ஒயரை இப்படி கீழ் பக்கமாக கொண்டு போகிறோம். கொண்டு போய் இந்த வலது பக்கம் இருக்க ஒயர் 2 ஒயருக்கும் நடுவில் எடுத்து விடுறோம். இப்படி எடுத்து விடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்மூத் சர்ஃபேஸ் தான் மேலே வரணும்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்போ இடது பக்கத்துலேருந்து கொண்டாண்டோம். அடுத்து வலது பக்கத்தில் இருக்க கீழே இருக்க ஒயர் எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துகிட்டு போய் இடது பக்கம் இருக்க 2 ஒயருக்கும் நடுவில் எடுத்து விடுறேன். அடுத்தது இடது பக்கத்துலேருந்து எடுத்துகிட்டு போகிறேன். வலது பக்கத்தில் இருக்க 2 ஒயருக்கும் நடுவில் எடுத்து விடுறேன். அதே மாதிரி இப்போ வலது பக்கத்துலேருந்து எடுத்துகிட்டு போகிறேன். இடது பக்கம் இருக்க 2 ஒயருக்கும் நடுவில் எடுத்து விடுறேன். இந்த மாதிரி தான் வச்சுக்கங்களேன். அப்புறம் இடது பக்கம் அப்படியே மாறி மாறி நம்ம போட்டு வரணும். இது வந்து நீங்கள் இந்த கையில் வந்து இப்படி பின்னாடி கொண்டு போய்க்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு பழக்கத்துக்கு வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது. இந்த மாதிரி இப்போ இந்த 2 சைடும் இந்த ஒயர் எடுத்து விட்டுங்க. இப்படி ஒரு 4 பின்னல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ மற்ற உள் ஒயர்லாம் சொருகலாம். நான் என்ன பண்ண போறேன்னா பிட் ஒயரை தான் நான் உங்களுக்கு சொருக போகிறேன். ஸோ இன்னும் நம்ம வந்து 6 ஒயர் சொருகணும் நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பிட் ஒயர் வந்து உள்ள இருக்காப்புல சொருவுங்க. 2 ஒயருக்கு நடுவில் வந்து உள்ள சொருகுனீங்கன்னா அது பாட்டுக்கு ஈஸியாக உள்ள போயிருந்து வச்சுக்கோங்களேன். இப்படி உள்ள சொருகும் போது இந்த பிட் ஒயர் வந்து வெளியே வரக்கூடாது. அதுவும் இல்லாமல் இந்த கடைசி வரைக்கும் நம்ம சொருகணும் நம்ம. ஸோ 6 சொருகணும் மொத்தமாக. 1 2 3 4 5 6 ஒயர் நம்ம உள்ள சொருகிருக்கோம். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 ஒயர் இருக்கணும். இப்படி சொருகினதுக்கப்புறம் இதை வந்து டைட் பண்ணி விட்டுருங்க இந்த கடைசி வரைக்கும். நீங்கள் இப்படி இருக்குனீங்கன்னாவே உங்களுக்கு டைட் ஆயிரும்னு வச்சுக்கலாம். அப்புறம் இதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூஸாக போட வேண்டியதான். எந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து மொத்தமாக 12 ஒயர் உங்களுக்கு உள் ஒயர் இருக்கணும். இப்போ பிட் ஒயர் வைக்கணும்னா பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் முடிஞ்சு போயிடும். முடியும் போது நீங்கள் இன்னொரு பிட் ஒயர் அந்த இடத்துல நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அப்படியே நம்ம பின்ன வேண்டியதான். பார்த்தீங்கன்னா கடைசியாக நான் வந்து இப்படி கொண்டாந்துருக்கேன். இடது பக்கத்துலேருந்து கொண்டாந்துருக்கேன். அப்போ அது வலது பக்கத்து ஒயர். அப்போ அடுத்து இடது பக்கத்தில் ஆரம்பிக்கணும். ஸோ இடது பக்கத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். 2 ஒயருக்கு நடுவில் கொண்டு போய் இந்த சைடு எடுத்து விடுறேன். அடுத்து வலது பக்கம் 2 ஒயருக்கு நடுவில் கொண்டு போய் எடுத்து விடுறேன். எடுத்து விடும்போது இது எல்லாமே உங்களுக்கு ஸ்மூத் சர்ஃபேஸ் தான் மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் பின்னும். இப்படியே மாற்றி மாற்றி நீங்கள் பின்னணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஜடை பின்னுற மாதிரி தான் வச்சுக்கலாம். இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது. ஒரு தடவை நீங்கள் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும் அது. இதே மாதிரியே நீங்கள் கடைசி வரைக்கும் பின்னணும்னு வச்சுக்கோங்களேன். நான் பின்னிட்டு உங்களுக்கு அடுத்தது எப்படி அதை அட்டாச் பண்ணுறேன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம போட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி எனக்கு வந்து சின்னதாக ஆரம்பிச்சிச்சு இந்த 2 ஒயரும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த திருப்பி வச்சு இப்போ முதலே ஒரு கைப்பிடி போட்டிருந்தீங்கன்னா அதோட வச்சு சரிசமமாக இருக்கான்னு பார்த்துக்கங்க நீங்கள்.
இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சரிசமமாக இருக்கும்னு பார்த்துக்கணும். நீங்கள் எங்கே அட்டாச் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி அது ரெண்டும் சரிசமமாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கணும். பார்த்துட்டு இப்போ விட்டுருங்க, நீளமாக விட்டுருங்க. இப்போ இதை வந்து இப்படி திருப்பி நீங்கள் பிடிச்சிக்கணும், ரொம்ப வளைக்கக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக திருப்பி பிடிச்சிட்டு இந்த உள் ஒயர் இருக்கு இல்லையா உங்களுக்கு, அதை வந்து ஒவ்வொன்றா வெட்டி விடுங்க. எவ்வளோ கிட்ட முடியுமோ வெட்டுங்க. அந்த வெளியே இருக்க 2 ஒயர், அந்த 4 ஒயர் வெளியே வச்சுருக்கோம் அல்லவா, அதை வந்து வெட்டாமல் பார்த்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஒயராக வெட்டுங்க. வெட்டிட்டு இதை விட்டுருங்க. இதை டைட்டாக பிடிச்சிங்க. விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு லூஸ் ஆயிரும்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த கூடையை எடுத்து நீங்கள் எங்கே அட்டாச் பண்ணுமோ அங்கே வச்சு நம்ம பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இந்த சைட்லேருந்து நம்ம எண்ணிட்டு வரோம். இந்த லைன் இருக்கல்லவா, இது அப்படியே வரும். மேலேருந்து 4வது பின்னல். ஸோ பார்த்தீங்கன்னா மேலேருந்து 4வது பின்னல், சைட்லேருந்து 5வது. ஸோ 1 2 3 4 5 இந்த இடத்துல அட்டாச் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணணும், 2 சைடும் நீங்கள் வந்து அந்த பின்னல் சுற்றி இந்த 2 ஒயரை நீங்கள் உள்ளே விடுறீங்க. அப்படி அப்படி உள்ள விட்டுக்கிறோம். விட்டுட்டு நீங்கள் உள் பக்கமாக திருப்பி இதை வந்து நம்ம உள்ள ஒரு முடிச்சு நீங்கள் வந்து சொருகி விடணும்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி உள் பக்கமாக எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு 2 சைடு இருந்து ஒரு ஒயர் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு முடிச்சு போடுறோம். நம்ம ஒரே ஒரு ஒயர் எடுத்து முடிச்சு போடுறோம். முடிச்சு போட்டு இதை வந்து உள்ள சொருகி விட்டுருங்க. இதை நல்லா உள்ள இழுத்துங்க. ஃபர்ஸ்ட் இழுத்துட்டு முடிச்சு போட்டு நல்லா டைட்டா போட்டு அந்த ஒயரை வந்து நீங்க சொருகி விட்டுருங்க எல்லாத்தையும். அந்த எவ்வளவு தூரம் உங்களுக்கு ஹேண்டில் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க வந்து உள்ள சொருகி விட்டுறணும். நீங்க இப்படி உள்ள வந்து ஒரே டைரக்ஷன்ல சொருகாம ஜிக்ஸாக்க கூட சொருகலாம்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த ஒயரையும் நம்ம வந்து உள்ள சொருகி விட்டுறோம். இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள வந்து எவ்வளவு தூரம் ஒயர் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து உள்ள சொருகி விட்டுறோம். அதே மாதிரி இன்னொரு ஒயர் இருக்கலவா இப்போ உங்களுக்கு, அதையும் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ஒயர் இருக்கலவா ஒரு சைடும், அதையும் பார்த்தீங்கன்னா முடிச்சு போட்டு நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் உள்ளே சொருகி விட்டுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் உள்ள தனியாக நான் சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதுவும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர் கூட இந்த கைப்பிடி வந்து இப்படி பொழந்து வராப்புல இருக்கு பாருங்க, இப்படி பொழந்து வராப்புல இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறோம்னா இப்படி உங்களுக்கு பொழந்து வராப்புல இருக்கும். ஒரு பிட் ஒயர் எடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி மேலே வந்து நீங்கள் சேர்த்து கட்டிடுவீங்க. நம்ம இங்கே போட்டிருக்கோம் பாருங்க, இங்கே கட்டியிருக்க பாருங்க அது மாதிரி. ஸோ ஒரு பிட் ஒயர் எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் பின்னல் இப்படி சுற்றி வராப்புல இப்படி போடணும். நீங்கள் சும்மா இது நார்மலாக எப்படி நம்ம சுற்றி இப்போ பைப்பெல்லாம் கட்டுறோமல்லவா அந்த மாதிரி தானே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தடவை இப்படி ரெண்டையும் எடுத்துட்டு இந்த சைடு ஒரு தடவை விடுறேன், இந்த சைடு ஒரு தடவை விடுறேன். அப்போ உங்களுக்கு அது சுற்றி வந்துடும். இது நல்லா உள்ள டைட்டாக இழுத்துட்டு நீங்கள் வந்து இதையும் சொருகி விட்டுருவோம். நீங்கள் நான் இதோட கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து இதையும் சொருகி விட்டுருவோம்ல. இதே மாதிரியே நீங்கள் 2 சைடும் போடணும். நான் இது ஃபுல்லாக உங்களுக்கு சொருகிட்டு உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ இந்த கைப்பிடியும் பார்த்தீங்கன்னா 2 சைடு இருக்க ஒவ்வொரு வயர் எடுத்து முடிச்சு போட்டு மற்றதை சொருகி விட்டுரும். அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 தடவை இப்படி சுற்றி வராப்புல வந்து இதையும் நீங்கள் வந்து சொருகி விட்டுருணும். இதே மாதிரியே 2 சைடும் நீங்கள் போடணும். இந்த கைப்பிடிக்கு ஃபுல்லாக நான் போட்டுட்டு உங்களுக்கு சொருகிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே உள்ளே சொருகியாச்சு. ஸோ ஒன்று வந்து இந்த ஹேண்டில் அட்டாச் பண்ணப்போ நம்ம எல்லாம் உள்ளே சொருகியிருப்போம். அதே மாதிரி இந்த 2ஐயும் இழுத்து கிட்ட கட்டி நம்ம அதை வந்து உள்ளே சொருகியிருப்போம். எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஹேண்டிலுக்கு பார்த்தீங்கன்னா
எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஒயர் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் உள்ளே சொருகி விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஹேண்டில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு உடைக்கிறக்குன்னு வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு சேம் கலராக இருக்கனால உங்களுக்கு புரியல அப்படின்னா பார்த்தீங்கன்னா நான் இன்னும் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் டாட்ஸ் கைப்பிடிக்கு, எல்லாமே சேம் மெஷர்மெண்ட்டில் லஞ்ச் பேக்கு. ஸோ அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கலர் யூஸ் பண்ணியிருப்போம். உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும்னு வச்சுக்கோங்களேன். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.